பிரியமானவர்களே, இன்று நீங்கள் இயேசு அழைக்கிற கேலண்டர் இல்லை ஆப்பில் வெப்சைட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அதை மனப்பாடம் பண்ணி ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார் என்று நம்பி இந்த வீடியோவையும் பாருங்கள். யாத்ராகமம் 16:4 நாம் ஆண்டவர் வாக்கை பெற்றுக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். வானத்திலிருந்து அற்புதமாய் உங்களுக்கு ஆண்டவர் அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவார். இந்த நாளிலே அப்படி அற்புதமான நமக்கு கொடுக்கும் தகப்பன் இருக்கிறார். பிரியமானவர்களே, வாரி வழங்கும் தகப்பன் நம் மத்தியில் இருக்கிறார். இதை இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் அவரை நம்பி செல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு வழியை உண்டாக்கி தருகிறார். நீங்களும் கூட அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் இந்த காரியத்தை சொன்னதுனால கடைபிடித்து அவர் பின்னாடியே சென்று நிறைவேற்றுறீங்க. நீங்கள் அவரை நம்பி இந்த காய்ந்து போன கஷ்டமான பாதை, இதில் ஆண்டவரை தான் நம்பி இருக்கணும். காரியங்கள் நடக்கிறதுக்கு, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு என்று தெரிந்தும் இந்த பாதையில் அவரை நம்பி பின்னே செல்கிறீர்களே, ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை பார்த்து உங்களை கனம் பண்ண வந்திருக்கிறார், ஆச்சரியப்படுகிறார், உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, அவரையே நம்பி பின் வந்திருக்கிறீர்கள். இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் அழைப்பை நிறைவேற்ற காலெடுத்து வைத்து செஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்றும் உங்களுக்கு அற்புதமாய் இந்த அப்பத்தை உங்களுக்கு போஷித்து கொடுக்க போகிறார். நீங்கள் காத்துட்ருக்கிற காரியத்தை அற்புதமாய் உங்களுக்கு போஷித்து தரப்போகிறார். அதை நாம் விசுவாசமாய் பெற்றுக்கொள்ளும், சந்தோஷமாய் பெற்றுக்கொள்ளும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், இவ்வளோ அருமையான அப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோமே, எங்களுக்கு போதுமானதாய் ஆண்டவர் அற்புதமாய் செய்து கொடுத்திருக்கிறார் என்று அற்புதமாயே உங்களுக்கும் தருவார். ஒரு ஆர்ஃபனேஜ் ஒன்றை ஒரு சாதாரண ஜனங்க ஆண்டவர் உள்ளத்தில் போட்ட இயக்கத்தின்படி அவர்கள் ஆண்டவரையே நம்பி அதை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு காலையில் அவளுக்கு அன்றைய உணவு தீர்ந்து போய் வழி இல்லாமல், பணம் இல்லாமல் அவர்கள் என்ன செய்கிறது என்று யோசிக்க எல்லா பிள்ளைகளும் உட்கார்ந்து பசியோடு காத்துட்டு இருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. என்ன பண்ணுறது என்று யோசிக்கிற சூழ்நிலையில் அவங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, நீர்தான் இதை வழி நடத்தி வருகிற தேவன் அப்பா, நீர்தான் எங்கள் வழியாக இருக்கிறீர், உம்மை நம்பி இருக்கிறோம் அப்பா, எங்களுக்கு ஒரு வழி செய்யும் என்று சொல்லி அவங்க ஜெபம் பண்ணாங்க, கதறினாங்க. அந்த நேரத்தில் அற்புதமாக அவங்க டோரில் ஒரு பெல் சத்தம் கேட்டது. அது திறந்து பார்த்தா ஒரு பால் ட்ரக் உடைய டிரைவர் அவர் கெஞ்சினார். ஐயோ, என்னுடைய ட்ரக் இங்கே பிரேக் டவுன் ஆயிடுச்சு, பக்கத்தில் தான் இருக்கிறேன், இங்கே என்ன செய்கிறதுன்னு தெரில, ஃபிக்ஸ் பண்ணணுன்னா ரொம்ப நேரம் ஆகும், இந்த பால்லாம் அதுக்குள்ளே கெட்டு போயிருமே, தயவு செஞ்சு நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, ஏதாவது நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்க முடியுமா, நீங்கள் வச்சுக்கிறீங்களா என்று சொல்லி அவர் கெஞ்சினார். அவர் போய் இவங்ககிட்ட கெஞ்சினார். என்ன ஆண்டவருடைய வழி பயங்கரமாக இருக்குன்னு பாருங்கள். அவங்க சந்தோஷமாக ஆர்ப்பரித்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறீர், என்ன அற்புதத்தை செய்திருக்கிறீர் என்று சொல்லி பாலை எல்லாம் வாங்கி பிள்ளைகளை போஷித்தார்கள். ஒவ்வொருவருக்கும் பசி அடங்கும்படி பால் கிடைத்ததென்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் வல்லமையாக உங்களுக்கு தேவையை கரெக்டாக சந்திக்கும்படி நீதி செய்ய வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் அதை பெற்றுக்கொள்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை நோக்கி பாரும் சுவாமி. இந்த வசனத்தில் நீர் சொன்னபடியே அப்பத்தை வானத்திலிருந்து நீர் கொடுத்து போஷிக்கும் தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. வனாந்திர நேரத்திலே பாதையிலே உம்மை நம்பி சென்றிருக்கிற, உம்மை பின்பற்றி இருக்கிற, கீழ்ப்படிந்திருக்கிற உம் பிள்ளைகளுக்கு தயவாய் மிகப்பெரிய அற்புதமாய் இதை தருவீராக. குறைபாடுகளை இன்று முதல் எடுத்து விடுவீராக சுவாமி. அவளுக்கு வருவது சேரட்டும் அப்பா. பண தேவை சந்திக்கப்படட்டும் சுவாமி. அவர்கள் பட்ஜெட் சந்திக்கப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் ரெண்ட் அவர்கள் கொடுக்கும்படி காசு கரெக்டாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் கடன்களை எல்லாம் அடைக்கும்படி பண தேவை சந்தியும் அப்பா. அவர்கள் தேவையான நிலத்தை வாங்கும்படி வழி செய்யும் அப்பா. காத்திருக்கும் அப்ரூவல் சேரட்டும் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்கு இவ்வளோ கோர்ட் கேஸ்லே அப்பா அடைக்கப்பட்டிருக்கிற இந்த நிலத்தை அவளுக்கு விடுதலை செய்து கையில் கிடைக்கும்படி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவளுக்கு பணத்தை திருப்பி தர வேண்டிய ஒவ்வொருவரும் மனதை திறந்து கொடுக்கும்படி அப்பா போதுமானவராய் நீ தங்கிரும். அவர்களுக்கு காத்திருக்கிற அற்புதத்தை சேர வையும் அப்பா. அவர்களை அந்த இடத்திலே ஸ்தாபியும் சுவாமி.
இந்த நிலத்திற்கு காத்திருக்கும் உன் பிள்ளைகளுக்கு அற்புதமாய் ஒரு வழி செய்து தடையெல்லாம் நீக்கி போட்டு அந்த நிலத்தை தருவீராக. நீர் கொடுத்த அழைப்பு நிறைவேறும்படி அவள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. நீரே போதுமானவராயிரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.